சாட்டர்டே மற்றும் சண்டே எபிசோட நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா சாண்ட்ரா மற்றும் பிரஜின் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க விஜய் டிவிலேருந்து. எத்தனை பேர் நல்லா கவனிச்சிங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா முதல்ல ஒருத்தவங்க வெளியில் பிரபலமாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ், அதாவது ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கணும். அவங்க ரோஸ்ட் வாங்குறாங்க இல்லை அவங்க பாராட்டப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாது. விஜய் டிவியால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது எத்தனை பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இவங்க 2 நாளாக அவங்க பண்ணுற பிளான் அப்படிங்கிறது சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ணலை. சாண்ட்ரா அன்பார்லிமெண்டரியான வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நேரடியாக கேட்கல. இவங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை நண்பர்களே, சண்டே இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்பாக பார்த்தலாம். ரொம்ப அதிகமாக இழுத்துட்டு போக வேணாம். நடந்த விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும். அது நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம். ஏன்னா 2 வாரமாக நாமினேஷன் ப்ராசஸ் மட்டும் இல்லை, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை குரூப்பாக கேம் ஆடுறாங்க. பட் ஆனால் குரூப்பாக இவங்க கேம் ஆடிட்டு கனியை குரூப்பாக கேம் ஆடுறாங்க, சபரி குரூப்பாக கேம் ஆடுறாரு, எஃப்ஜே குரூப்பாக கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சாண்ட்ரா தொடர்ந்து வச்சுக்கிட்டு வராங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதி அவருக்கு எல்லா கண்டஸ்டண்ட்டையும் எழுப்பி இங்கே நாமினேஷன் டிஸ்கஸ் அப்படி போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா யார் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். யாரை பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடிஞ்ச விஜய் சேதுபதி அவர்கள் அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் உள்ள கண்டஸ்டன்ட் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இந்த 4 பேர் பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்க பிளான் பண்ணி இவங்கள தான் நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ரோஸ்டோ இல்லை ஒரு சின்ன ஒரு கண்டிப்பு, அது ஒரு சின்ன கண்டிப்பு அப்படி விஜய் சேதுபதி பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% கிடையாது. அப்படி என்ன பேம்பர் பண்ணி அப்படி எதுக்காக சாண்ட்ராவுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டஸ்டன்ட் யாருக்குமே எவிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பிரஜினை வெளியில் போயிட்டு உள்ளே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா மக்கள் எதை மீன் பண்ணுவாங்க, எதை யோசிப்பாங்க அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்க்கணும். பிரஜினை வெளியில் கொண்டு போயிட்டு ஆல்ரெடி பிரஜினுக்கு விஜய் டிவியோட சப்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது. வெளியில் போயிட்டு வந்த பிரஜினோட உள்ளே வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி என்னதான் நடந்துச்சு வெளியில் அப்படிங்கிற ஒரு மர்மம் இருக்குதா இல்லையா? அது நமக்கு தோணுமா இல்லையாங்க? வெளியில் போயிட்டு வராங்க, டிரைவர் இருக்காங்க, வெளியில் என்ன வேணால் பேசியிருக்கலாம், மைக் இல்லை, எதுவுமே வரலை, எடிட்டிங்கில் தூக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக வெளியில் கூட்டு போனீங்க? இந்த கேமை எப்படி ஆட வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு மர்மம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதை நோக்கி போகுதுன்னா வச்சுக்கலாங்க, சிம்பிள் கால்குலேஷன். விஜய் டிவி டைரெக்டாக ஒருத்தவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாது. அது மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை ஏற்படுத்தும். மக்களால் மக்களோட மூளைச்சலவை செய்து, அப்படி சொல்லாமா, மூளைச்சலவை செய்து மக்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவங்கள வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி மற்றும் விஜய் சேதுபதி ஓப்பனாக பிளான் பண்ணுறது கிளியராக தெரியுது. இதுக்கான ஒரு கண்துடைப்பு நாடகமாக நேத்திக்கு ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கூப்பிட்டு வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தது. ரோஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணலை, லிட்டரலாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ரோஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் போயிட்டு இவர் திட்டு வாங்கினதான் மிச்சம். விஜய் சேதுபதி பிரசிடண்ட்டை திட்டு வாங்கினதான் மிச்சமே தவிர இன்னைக்கு சரி அட்லீஸ்ட் இன்னைக்கு அது ஓப்பன் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கட்டும், இவங்க குரூப்பிசம் பண்ணிட்டு ஒரு இடத்துல லிட்டரலாக போயிட்டு கனி குரூப்பிசம் பண்ணுறாங்க, குரூப்பாக கேம் ஆடுறாங்கன்னு சொல்லும் போது கூட ஒரு நக்கல் விஜய் சேதுபதி பேசுவார்ல, ஒரு ஹிண்ட்டாக கூட, ஓ அப்படின்னா கனி குரூப்பிசம் பண்ணுறாங்க, நீங்கள் குரூப் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட்டாக கூட அவங்க ரோஸ்ட் பண்ணிடலாம். அப்படி ரோஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட இல்லாமல் கேம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். விஜய் சேதுபதி ஏன் இவ்வளோ தூரம் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. விஜய் டிவியும் விஜய் டிவி நிர்வாகமும் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு கண்டஸ்டண்ட்டை ஹீரோவாக்கி அவங்களுக்கு டைட்டில் வின்னராக ஆக்குவீங்க அப்படின்னா அவங்கள போட்டு புழக்கிறது தான் நம்மளோட பிரதான வேலையாக இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு
முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இவங்களை வந்து கொண்டு வர்ற மாதிரி தான் இந்த எபிசோட் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இதில் வேற இடையில அழுது ட்ராமா போடுறது என்ன, கீழே மயக்கம் போட்டு வருது என்ன, நான் அந்த வீட்டுக்கே வந்திருக்கக்கூடாது, பேர் கெட்ட போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணுறது என்ன. அந்த சைடு பிரஜின் வந்து அவர் ரொம்ப தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கான், நான் வெளியில் போக மாட்டேன், அவனுக்கு எந்த ஒரு படபடப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, நான் தெளிவாக இருக்கேன், நான் வெளியில் போக மாட்டேன், எனக்கு என் மச்சான் காப்பாற்றிடுவான். இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உண்மையிலுமே பிரஜினை விட கெமிக்கு ஓட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட கால்குலேஷன் நான் சொல்லட்டுமா, உண்மையாக என்னோட கால்குலேஷனில் ரியாலிட்டி என்னன்னு சொல்லட்டுமா, கெமி பிரஜினை விடவும் ரம்யாவை விடவும் சுபிக்ஷாவை விடவும் வந்து ஓட்டு அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் பிளான் பண்ணி விஜய் டிவி நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பிரஜினை காப்பாற்ற கெமியை வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது தான் ஒரு மாதிரி காண்டாகுது. சரி, அப்போ ஒரு டிசர்வ்டான ஒரு கண்டஸ்டண்ட்டை விட உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி திரும்ப திரும்ப நிரூபிக்கிறது. இப்போது கெமியை விட இப்போ பிரஜின் உள்ளே இருந்தால் தான் கண்டென்ட் வரும். கரெக்டாக? பிரஜின் உள்ளே இருந்தால் தான் கண்டென்ட் அப்படிங்கிறது கொட்டும், நிறைய சலசலப்புகள் ஏற்படும், டிஆர்பி அப்படிங்கிறது ஏறுங்கிறதுக்காக கண்டென்ட்டுக்காக ரம்யாவையும் உள்ள சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, பிரஜினி உள்ள சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது விஷயம், விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எந்த விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணலை. லிட்டரலாக சொல்லணும்னா அவர் வந்து எந்த விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணல. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது, இவங்க குரூப்பிசம் பண்ணது, இவங்க வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காங்க, அதை விஜய் சேதுபதி கண்டிக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் இதை வந்து கண்டிக்காதோட ஒரு விளைவு அவங்க கடைசியில் எப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, நம்ம ஒன்றும் பெருசாக நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலையே, ஒருவேளை அவங்க பச்சையாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் நாமினேஷன் டிஸ்கஸே பண்ணாங்க, அதை பற்றி பேசலைங்க. இவங்க பார்வதி சொல்கிறாங்க, நாமினேஷன் நம்ம ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு பேசிடுறாங்க. அந்த சைடு திவ்யா பெருசாக இந்த இவருக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஆடின கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப மீன் பண்ணுறேன்னா, விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்லேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, திவ்யா நீங்கள் ஆனது ஒரு கேமு, அந்த கேமில் ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார். இப்போது திவ்யா வந்து ஆனது கேமுன்னு சொல்லிட்டு நீங்களே ஏற்றி விட்டுறீங்க. திவ்யா வந்து அந்த பால் பிரச்சனை பண்ணி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து போகும்போது இருப்பாங்கல்ல, அது உங்களோட கேம் அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதி வந்து எல்லாருமே யார் யார் இப்போ இத்தனை நாளாக பாரு பண்ணது எல்லாத்தையுமே அந்த மாதிரி வந்து கேமாக அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சேது ப்ரோ. அப்பயுமே அதுவும் கேட்க தோணுதில்லை, பாரு அந்த கேட்கல தான் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ஒரு கேமாக பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுது. ரெண்டாவது, நீ என்ன பிளான் பண்ணி பண்ணாலும் அதை உடைக்கிறது தான் எங்களோட வேலை. ஏன்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இவங்க வந்து ஒரு மெயின் பில்லராக, அதாவது ஒரு டாப் 5ல் வர்ற அளவுக்கான வேலைகள் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்களே புரிஞ்சுக்குங்க, பேப்பர் ரவுடியும் சரி, கேரளா சேச்சியும் சரி, உண்மையாகவே இந்த வீட்டுக்கு டிசர்வ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து வந்து ஓட்டு போடுங்க. இல்லை அவங்க வந்து இந்த சேனலால் வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பிளான் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஓட்டு போட்டு என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு லெவல் அளவுக்கு தான் அவங்களால வந்து அந்த விஷயத்தை சமாளிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே வெளியில் அனுப்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் 2 விஷயங்கள் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து எஃப்ஜே மற்றும் வியானா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் எனக்கு புரியல. லிட்டரலாக எஃப்ஜே ஒரு இடத்துல என்ன சொல்கிறான், இவங்க கேட்குறாங்க, நான் ஒரு வேளை வெளியில் போனால் நீ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபன்னாக சொல்கிறாங்க வியானா. அதுக்கப்புறம் வந்து நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வியானா என்ன சொல்கிறாங்க, நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு முன்னாடி வெளியில் போனவங்க யாருக்கு நீ ஃபீல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது 2-3 பேரை சொல்கிறான், பிரவீன்ராஜ் பேர்லாம் சொல்கிறான். அப்படின்னா ஆதிரை போகும்போது நீ ஃபீல் பண்ணல அப்படின்னா நான் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆதிரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை வைல்டு கார்டுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சிங்கன்னா அவனை போட்டு பொழந்துருங்க உள்ளே போயிட்டு. ரொம்ப ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு கேம் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை கூட இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ வியானாவும் சும்மா இல்லைங்க, நீங்கள் எப்ஜேவ் மட்டும் சொல்லக்கூடாது, வியானா அதுக்கு மேலே இருக்கு. இவன் தான் இப்படி பண்ணுறான்னா அதுக்கு மேலே வியானா உட்காந்துட்டு வேற லெவலில் ஒரு கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணுது. அதுவும் வந்து இவன் விலகி போகிற மாதிரி தெரில. இது ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு வந்து ஒரு ட்ரையாங்கல் காதல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. கமருதீன், அரோரா, பார்வதி. லிட்டரலாக வந்து இன்னைக்கு வந்து அரோரா வந்து அந்த சனியை கடக்கிறா பாரு, அவங்க கூட நீ சேர்ந்துடா, என் கூட வந்துடாதரா, என் கூட பேசாதரா அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து கேம் அப்படிங்கிறது சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 வீக்ஸாக அவங்களோட கேம் வந்து நிறைய மெருகேறி இருக்கு. ஈவன் பார்வதி விட இன்னொரு சொல்லட்டுமா, அரோராவோட அந்த ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெளிவு இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்வகிட்டையோ இல்லை திவ்யா கிட்ட கூட இல்லை, அவ்வளோ தெளிவாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ஆடினாங்களா இன்னும் சிறப்பாக இருக்குமே தவிர, கமருதீன் கூட நீ லவ் கண்டென்ட் கொடுக்குற அப்படின்னா அது வந்து இப்போ நீ ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ கமருதீனை கூப்பிட்டு வச்சு
பாருகிட்ட நீ பேசுகிற, பாரு கூட உன்னை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு அப்படின்னா என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஒருவேளை வந்து பார்வதி விட்டுட்டு வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தாலும் பேச அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, ஃப்ரெண்டாக கம்முனுதுன்னு வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பாரு கூட கம்முனுதுன்னு இருக்க பார்த்து உங்களுக்கு வந்து பொசசிவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் துஷார் கூட இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதே வேலையை கம்முக்கிட்டே பார்க்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட தோணுது. உங்களோட கேம் பிளே நல்லா இருக்குது, பட் ஆனால் இண்டிவிஜுவல் கேம் ஆடினா தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த விக்ரம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு விஷயத்த சொன்னான். இவங்க வந்து குரூப்பிசம் பண்ணுறது, இவங்க பேசி வச்சு டிஸ்கஸ் பண்ணது. அப்போ கூட வந்து விஜய் சேதுபதி வந்து அதை சொல்லலை, அப்போ கூட அவங்க தலையாட்டுறாங்க நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நடுவில் வந்து இவ்வளோ தான் பேசுறது இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் டிவி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்கிரிப்டடாக போயிட்டு இருக்கு ஷோ. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்களிடத்தில் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்காக வந்து ஒரு விஷயம், பெரிய விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது செட் பண்ணுற மாதிரி வந்து தோணுதில்லை. அது அந்த அளவுக்கு டிசர்வ்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வரும் காலங்களில் வந்து தெரியும். ஒரு வேளை அப்போ அந்த அளவுக்கு டிசர்வ்டா நம்மளே அதை வந்து சொல்லுவோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையுமே வந்து இவங்க 2 பேருக்கும் விஜய் டிவி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அவங்க டிசர்வ்டா, அவங்க அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க, இல்லை பாசிட்டிவாக கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. பார்வதியோட கேம் பிளேயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. கம்மு மற்றும் இந்த லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பேசலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.